Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 23ஆம் சங்கீதத்தை நாம் படிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் நம்மை எப்படி முழுமையாக பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் எப்படி அவர் சந்திக்கிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம், அநேகர் மனப்பாடம் கூட பண்ணி வைத்திருக்கிறோம் இந்த சங்கீதத்தை. ஆனால் உண்மையாகவே அதனுடைய அர்த்தத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வது அவசியம். அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் அதை வாசிக்கும் போதும் அதை கேட்கும் போதும் நமக்கு அது மிகுந்த அர்த்தம் உள்ளதாய், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அது இருக்கும். உண்மையாகவே சங்கீதக்காரன் ஒரு தீர்க்கதரிசியை போல் இருந்து, அவர் மெய்ப்பராய் இருந்தவர், பிறகு ராஜாவாய் மாறினவர். மெய்ப்பனாயிருந்த அந்த அனுபவத்தை வைத்து எழுதுகிறார், எப்படி மெய்ப்பன் ஆடுகளை கவனிக்கிறான், பாதுகாக்கிறான் என்று. ஆனாலும் அவர் அதை ஒரு உதாரணமாக உபயோகப்படுத்துகிறாரே ஒழிய, அவர் வெறும் ஆடுகளை குறித்தும் மெய்ப்பரை குறித்தும் அங்கு பேசவில்லை. முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அவரை விசுவாசித்து அவருடைய கரத்திலே தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களை குறித்தும் அவர் பேசுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது முகவுரையாக சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் a personal psalm. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமான, அவன் அனுபவிக்கிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. ஏதோ கர்த்தர் இப்படி எல்லாம் செய்கிறார், இவைகளெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இவைகளெல்லாம் கர்த்தர் செய்வார் என்று அவன் அறிந்து வைத்திருக்கிறதல்ல. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கிறான். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அவன் அனுபவித்து ருசி பார்த்து அவன் சொல்லுகிறான். ஏதோ தான் அறிந்து வைத்து மூளை அறிவிலே தெரிந்து வைத்ததை அவன் சொல்லவில்லை. அவன் உண்மையாகவே அறிந்து ருசி பார்த்து அனுபவித்ததை அவன் சொல்லுகிறான். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்னை என் என்று எத்தனை முறை வருகிறது என்று பாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு தனிப்பட்ட அனுபவமாக அவனுக்கு ஆகிவிட்டது. அவன் ருசி பார்த்திருக்கிறான், அனுபவித்திருக்கிறான். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். தன்னை குறித்து அவன் சொல்லுகிறான். ஏதோ ஒரு மூளை அறிவில் உள்ள அறிவு அல்ல, ஏதோ ஒன்று கர்த்தரை குறித்து சில காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றல்ல. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நிலை இன்று உலகத்திலே அப்படிதான் இருக்கிறது. இயேசுவை குறித்து சில காரியங்களை தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறார்கள், போதனைகளை அறிந்திருக்கிறார்கள், சில உண்மைகளை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி எப்படிலாம் இருக்கும், ஆண்டவர் இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி. ஆனால் அவர்களை குறித்து என்ன, அவர்கள் என்றைக்காவது தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படியாக ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அடைந்திருக்கிறார்களா? அவருடைய பராமரிப்பையும் அவருடைய அன்பையும் அவருடைய சுகத்தையும் அவருடைய விடுதலையும் அவருடைய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் ருசி பார்த்திருக்கிறார்களா? இப்படி கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று அவள் சொல்ல முடியுமா? இல்ல கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்களா? உண்மையாகவே இது தனிப்பட்ட விதத்திலே நமக்கென்று எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட விதத்தில் ருசி பார்த்து அறிந்து அனுபவிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களாக இவைகள் இருக்கிறது. 2 பேர் ஒரு சபையிலே சங்கீதம் 23 மனப்பாடமாய் சொன்னார்களாம். அதிலே ஒருவர் பெரிய நடிகர். அவர் எழுந்து நின்று அழகாக கம்பீரமான துனியோடு அழகாக சொல்லி முடித்தாராம். எல்லாரும் கை தட்டினார்கள். இன்னொருவர் ஒரு சாதாரண வயதானவர். அவர் எழுந்து முன்னாலே சென்று தன்னுடைய கோலிலே ஊன்றிக்கொண்டு அப்படியே நிற்கக்கூட முடியாதவராய் மெதுவாய் சொன்னாராம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், முழு சங்கீதத்தை சொல்லி முடித்தாராம். நடிகர் அழகாக கம்பீரமாய் சொன்னதற்கு கைதட்டின ஜனங்கள், இந்த வயோதிபர்
அப்படியே அங்கு நின்று கோலிலே ஊன்றிக்கொண்டு சாய்ந்து கொண்டு சொன்னதை கேட்டு அப்படியே அமைதியாகி விட்டார்களாம். ஒரு நிசப்தம், அமைதி அங்கே நிலவிற்று. உடனே அந்த நடிகர் எழுந்து சொன்னாராம், எனக்கு இந்த கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார் என்ற சங்கீதம் தெரியும், ஆனால் இந்த வயோதிபருக்கோ அந்த மெய்ப்பரையே தெரிகிறது என்று சொன்னாராம். அவர் வாசித்த விதத்திலே ஏதோ அந்த சங்கீதம் தெரிகிறது என்று வாசிக்கவில்லை, உண்மையாக அந்த மெய்ப்பரையே தான் அனுபவித்து அவர் அறிந்து தனிப்பட்ட முறையிலே ருசி பார்த்திருந்தது போல அவர் வாசித்திருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் என்கிற பெரிய பக்தர், இந்த புராட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் மார்ட்டின் லூத்தர் என்கிற பெரிய பக்தர், அவர் சொன்னார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் சொன்னால்தான் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல முடியும். என்றைக்கு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிலைக்கு நாம் வரவில்லையோ அது வரைக்கும் நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்கிற அந்த உறுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து செய்ய முடியாது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் சொல்லும் போது தனிப்பட்ட முறையிலே அந்த ஆண்டவராகிய அவரை, கர்த்தரை நாம் அறிந்து அவரை நாம் மெய்ப்பராக ஆக்கி கொண்ட பிறகுதான் நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று சொல்ல முடியும். We must move from vague generalities. ஏதோ கர்த்தர் இருக்கிறார், அவர் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் மீட்பராய் இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று ஏதோ சில உண்மைகளை அறிந்து வைத்திருக்கிற, பொதுவான உண்மைகளை, எல்லாருக்கும் தெரிந்த இயேசுவை குறித்த பொதுவான உண்மைகளை அறிந்து வைத்திருக்கிற நிலையிலிருந்து மாறி தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற உண்மையான அந்த நிலைக்கு வந்து கர்த்தர் இயேசு நம்முடைய ஆண்டவராக மெய்ப்பராக இருக்கிறார் என்கிற அந்த தனிப்பட்ட அனுபவத்தை அடையும் போதுதான் உண்மையாகவே நான் தாழ்ச்சி அடையேன் என்கிறதையும் நான் சொல்ல முடியும்.